ரீசெண்டா ரவி மோகன் தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸை பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய சினிமா செலிபிரிட்டிஸும் பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. லான்ச்சிங் ஈவெண்ட்ல சந்தோஷ் சுப்ரமணியம் மூவியை ரொம்ப கியூட்டா ஜெனிலியாவும் ரவியும் ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஈவெண்ட்ல 2 பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்டா ரவி மோகனோட இயக்கத்துல யோகி பாபுவை மெயின் லீடா வச்சு அன் ஆர்டினரி மேன்ன்ற மூவி தொடங்க போவதா சொல்லியிருக்காங்க. இதுதான் ரவியோட இயக்கத்துல வரப்போற ஃபர்ஸ்ட் மூவியா இருக்க போகுது. அடுத்ததா ப்ரோ கோட் மூவி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ்க்கும் பூஜையும் பண்ணாங்க. இதை தொடர்ந்து ப்ரோ கோட் மூவி ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுதான் ரவி மோகன் ஸ்டுடியோஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். கார்த்திக் யோகியோட இயக்கத்துல ரவி மோகன், எஸ்.ஜே. சூர்யா, மலையாள ஆக்டரான அர்ஜுன் அசோகன், ஸ்ரதா ஸ்ரீநாத், மாலவிகா மனோஜ், கௌரி பிரியா மெயின் லீட்ஸா நடிக்கிறாங்க. நிறைய யூடியூப் செலிபிரிட்டிஸும் ப்ரோமோல இருந்திருப்பாங்க. ப்ரோமோவை பார்க்கும்போது மனைவிகளுக்கு ஒரு டிபிக்கல் ஹஸ்பண்ட் போல டிராமா போடுற 3 பேரு வைஃப்க்கு தெரியாத டிஃப்ரெண்ட் ஃபேஸை காமிச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 1989ல ரகுமான், கீதா, சித்தாரா இணைந்து நடித்த புது புது அர்த்தங்கள் படத்துல வர கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை சாங்கை ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இளையராஜா இசையில எஸ்பிபி வாய்ஸ்ல பாடின இந்த சாங் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலே கொடுத்துச்சு. ரவி கொஞ்சம் பிஸியான பர்சன் தான். பராசக்தி மூவி, தனி ஒருவன் 2 போன்ற சில ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்துட்டு இப்போ ஓன் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணிட்டு யோகி பாபுவை வச்சு டைரக்டும் பண்ண போறாரு. ப்ரோ கோட் ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.